இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வீக்லேயே எப்படி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜியாக இருக்கிற சாக்லேட் கேக் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுலில் 200 grams ஆஃப் மைதா எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு எந்த விதமான ஒரு கட்டியும் இல்லாமல் அதை இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் 40 grams ஆஃப் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இதையும் நல்லா ஜலிச்சுக்கணும். எந்த விதமான ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். இப்போ இந்த கொக்கோ பவுடரை நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அண்ட் பேக்கிங் சோடா 1/2 teaspoon. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள், எந்த விதமான கட்டியும் ஏற்படுத்தாமல். ஏன்னா கேக் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வரக்கு இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஸோ இது கொஞ்சம் கூலாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கலக்குங்க. நெக்ஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முக்கியமான விஷயம், முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையை யூஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் 200 grams ஆஃப் சுகர் எடுத்துக்கிட்டு அது இந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 4 minutes வரைக்கும் தான் பீட் பண்ணணும். ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. ஓவர் பீட் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர் ரொம்பவே திக்காகிடும். அதுக்கப்புறம் கேக்கோட டென்சிட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சுகர் டிசால்வ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, டோன்ட் வரி. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓவனில் வைக்கும்போது அந்த சுகர் எப்படி இருந்தாலும் மெல்ட் ஆக தான் போதும். ஓவனில் வச்சாலும் சரி இல்லை குக்கரில் வச்சாலும் சரி, அது கண்டிப்பாக மெல்ட் ஆகிடும். ஸோ சுகர் டிசால்வ் ஆகலைன்னு கவலைப்பட வேணாம். இப்போ நீங்கள் எக்கையும் சுகரையும் பீட் பண்ணதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 ml ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 180 ml ஆஃப் மில்க் ரெண்டத்தையும் ஊற்றி, அதுக்கப்புறம் 1 teaspoon ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ் அதையும் போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நம்ம பீட்டரில் ஒரு 2 to 4 minutes வரைக்கும் பீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாஷ் வேணாம், இதையும் கொஞ்சம் பொறுமையாகவே பீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, அதை மொத்தமாக கொட்டி மிக்ஸ் பண்ணாமல் பேட்சாக கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக்கோட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், கேக்கும் சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷியாக வரும். ஸோ இது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மொத்தமாக கொட்டி பண்ணும்போது கூட அது கட்டியாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பேட்டரும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்லா பேட்டரையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். ஸோ பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த லெவலுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ ஆல்ரெடி கேக் டின்னில் பட்டரை அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ண பேட்டரை இந்த டின்குள்ளே எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணும்போதே உங்கள் ஓவனில் 180 degree செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணாமல் டேரெக்டாக ஓவனுக்குள்ளே வச்சிங்கன்னா கேக் ஃப்ளஃபியாக வராது. ஸோ அது பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் டின்குள்ளே ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு 3-4 டைம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்போ ப்ரீஹீட் பண்ண ஓவனை
நீங்கள் மறுபடியும் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு உங்களுக்கு உங்கள் ஓவனில் பேக்கிங் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். பட் 180 டிகிரி செல்சியஸ்லேயே வச்சுக்கோங்க. இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னா ப்ரீ ஹீட்டிங்லேயே மறுபடியும் 180 டிகிரி செல்சியஸ் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பஞ்சி அண்ட் சாஃப்ட் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாக்லேட் கேக் அப்படியே விட்டுற முடியுமா? அதுக்கு கொஞ்சம் அலங்கரிக்கணும்ல. ஸோ அதை ரெடி பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கேக் பவுலில் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து தடவிக்கிட்டேன். பிகாஸ் கேக் மூவ் ஆகக்கூடாதுங்கிறக்காக. இப்போது நம்ம பண்ண சாக்லேட் கேக்கை இந்த மாதிரி நான் 2 லேயர்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்து அந்த போர்டில் வச்சு சுகர் சிரப்பை ஈவனாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் கேக் கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்குங்கிறதுக்காக. ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சுகர் சிரப்பு அப்ளை பண்ணதுக்கப்புறம் க்ரீம் எடுத்து கேக் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்து நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல். ஏன்னா எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ க்ரீம் எடுத்து ஈவனாக அந்த கேக் லேயர் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அப்ளை பண்ண க்ரீம் மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப்பையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சாக்லேட் சிரப் கம்ப்ளீட்டாக ஹோம்மேட் தான். கண்டிப்பாக இதோட ரெசிபியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த சாக்லேட் சிரப் இந்த பைப்பிங் பேக்கில் ஊற்றி நம்ம அப்ளை பண்ண க்ரீம் மேலே ஈவனாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் சிரப்பையும் க்ரீமையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லேயருக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட்டை மலைச்சாரல்கள் மாதிரி தூவியிருக்கேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும், அதனால் நான் சாக்லேட்டு நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சாக்லேட் கேக்னால ஃபுல்லாகவே சாக்லேட்டியாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் நிறையா சாக்லேட்ஸை தூவி அதுக்கு மேலே நம்ம அடுத்த லேயரை வச்சுருவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேயருக்கு எப்படி பண்ணமோ சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கிட்டு அதே மாதிரி க்ரீமையும் அப்ளை பண்ணிக்கிட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் கோட்டிங் கொடுக்குறதுக்காக க்ரீம் எல்லாமே அந்த லேயர் மேலே ஆட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஈவனாக எல்லா சைட்ஸ்லேயும் கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் கேக்கோட ஃபைனல் அவுட்புட்டுன்னு சொல்ல முடியாது, கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அலங்கரிச்சிருக்கேன் என்னோடய சாக்லேட் கேக்கை. ஸோ லுக்கை பார்த்து எதுவும் நினச்சிடாதீங்க, பட் டேஸ்ட்டு கேரண்டி 100% கேரண்டி நான் கொடுப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரீமை ஸ்டிஃபாக கூட பீட் பண்ணிக்கோங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ சைட்ஸ்லலாம் கொஞ்சம் எம்டியாக இருக்கேன்னு சொல்லி நான் கொஞ்சம் சைட்ஸ்லேயும் சாக்லேட் சிரப் வச்சு ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பேலன்ஸ் சாக்லேட்ஸ் துருவுறது நிறையா இருந்தனால சைடில் அப்படியே அது எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கிட்டு மேலேயும் அப்படியே கொஞ்சம் ஒரு சைட் ஆஃப் கேக்கில் அது எல்லாத்தையுமே கோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சுகர் சிரப்பை வச்சு இன்னொரு சைட்லேயும் ஃபுல்லாமே கவர் பண்ணிக்கிட்டேன், பிளாங்காக இருக்கக்கூடாதுன்னு. ஸோ ஃபைனலி இதுதான் கேக்கோட அவுட்புட். சீரியஸாக நல்லா இருந்துச்சு, நானும் நல்லா பண்ணியிருக்கேன், அலங்காரம் ஓகே நல்லாயிருக்கு. அண்டு கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என் ஜேர்னியோட ஸ்டார்ட்.
கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டு எனக்கு தேவை ஃபார் மை நெக்ஸ்ட் லெவல். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன். இன்னும் இந்த மாதிரி யம்மியான நிறையா ரெசிபீஸ் நான் கொண்டு வருவேன் வித் ஷார்ட் ட்ரிக்ஸோட. ஸோ see you soon guys. bye bye. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த கேக்கை மஸ்ட் ட்ரைனே சொல்வேன்.